கர்த்தருடைய பரிசுநாமத்து மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை இந்த காலையில நம்ம எதிர்பார்த்த வார்த்தை ஒன்று வந்திருக்கு. அது கர்த்தர் சொன்னது பார்ப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்பொழுது? அப்ப அதுக்கு முன்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது பின்னால பார்ப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எனக்கு எனக்கு இது பயங்கர அழைப்பே இருந்து, நம்ம கூப்பிட்ட உடனே பதில் வரும். சத்தம் போட்ட உடனே ஏய் நான் இருக்கிறேன் அவன் பக்கத்துல, நீ எதுக்குடா பயப்படுற? அது காரணம் சொல்ற பாருங்க. நுகத்தடி உங்க தோல்ல இருக்க சுமை, சுமக்க முடியாத சுமை, அது தூக்கி போடுறாங்க. விரல் நீட்டது, உங்களை ஒருத்தர் கையை நீட்டி எச்சரித்திருப்பான் பாருங்க, அவனை நான் தூக்கிடுவேன். இனி விரல் நீட்டுதல், நிபச்சொல். நிபச்சொல்னா எனக்கு அதை வாசித்துக்கிட்டு உங்களை அநியாயமா, நீங்க செய்யாதது அநியாயமா வார்த்தைகளை கொட்டி உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் உன்னிடத்தை எடுத்து சொன்னவனுக்கு மேல வைத்து அவனை சுமக்க வைப்பேன். அதே போல குற்றச்சாட்டுதல் பார்த்தீங்கன்னா, இந்த சுமை, நுகத்தடிங்கிறது சுமை, சுமக்க முடியல, பாரம். இதெல்லாவற்றையும் மாற்றுவேன், உங்க ஜெபத்திற்கு பதில் தருவேன். மேல பாருங்க, எப்பொழுதுன்னு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எவ்வளவு அழகா சொல்றாரு. கர்த்தருடைய நீதி முன்ன செல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால பாதுகாக்கும். அப்போ சுகவீனத்துல இருக்கிறீங்கன்னா, இந்த விடிய காலையில என்ன சொல்ல, விடியற்கால விளப்பை போல ஒரு வெளிச்சம் உங்க வீட்டை சந்திக்கும். இத சத்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வெளிச்சம் உங்களை சந்தித்திருக்கும், உங்க இல்லத்துக்குள்ள இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வெளிச்சத்துல நீங்க, கர்த்தர் உங்க கூட வருவார், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலவீனத்தை மாற்றுகிறார். எவ்வளவு அழகா சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற கர்த்தர். அப்படி உங்களுக்கு ஒரு மேன்மை கொடுத்து உங்களை திருப்தியாய் நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, ஆண்டவர் நல்ல வார்த்தை சொல்லுங்க. இனி யாரையும் ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேன், விரலிட்டு சொல்ல மாட்டேன், சொல்ல விட மாட்டேன், அநியாய வார்த்தைகளை சொல்ல விட மாட்டேன், உன்னை குற்ற வார்த்தைகளை சொல்ல விட மாட்டேன். நான் பக்கமா இருப்பேன், உன்னை சுக வாழ்வை துளிர்க்க செய்வேன். ஆண்டவரது வார்த்தையின்படி எங்க குடும்பத்துக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட்டு நாங்க எதிர்பார்த்த நன்மையை கட்டளை நல்ல பிதாவே. ஆமென்.